பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் எப்படி இருந்தது படம்? சார் ஏதாவது சொல்லுங்க சார், படம் எப்படி இருந்தது? சார் நீங்க பேசுங்க சார், நாங்க பேசுங்க சார், நாங்க கடைசி சொல்லுவோம். இல்ல நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் நிறைய பேசிட்டேன். என்ன கேள்வி கேளுங்க. இல்ல அந்த டீம் பேசிட்டு அங்க போய் கேள்வி டிடிஎஃப் பண்ணனும். சார் நான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எங்கெங்கே கிளாப்ஸ் வரணும், எங்கெங்கே சென்டிமெண்ட் வரணும், எங்கே விசில் போடணும், இப்படிலாம் பிளான் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் நாங்கள் எழுதும்போது அதேமாதிரி விஷயம்லாம் அதை கொடுத்தோம். ஆனால் காலையில் நாங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் அப்படியே இருந்தது. அப்போது நம்ம கரெக்டாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கொடுத்தது. இப்போது நம்ம டீம் மெம்பர்ஸ் டிடிஎஃப் வாசன் இவர் இந்த படத்தில் ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிஷோர், அபிராமி, சிங்கம்புலி, ஜான் விஜய், ஹரிஷ் பெருடு, நரேனு, திலீபன் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. எல்லா ஷாட்லேயும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அடுத்து நம்ம குரு மெம்பர்ஸ், கோ டைரக்டர்ஸ் ரமேஷ் அண்டு பாலு, உதவி இயக்குனர் இவரும் கொஞ்சம் மெயினான ஆள் நம்ம படத்தில். கதிர் இவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம படத்தில் ரொம்ப பம்பரமாக சோண்டு வேலை செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் சாங் வந்து ஒரு 5 சாங் பிளான் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 சாங்கும் ஒரு வெரைட்டி ஜேனரில் கொடுத்துருக்கோம். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் மியூசிக் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதனால் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி ப்ரொடியூசர் நம்ம ஜிஆர் மதன் கிருஷ்ணன், எனக்கு அவர் வந்து 25 வருஷமாக பழக்கம். அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் படம் பண்ணுறதுக்காக பழகலை, ரொம்ப ஜாலியாக பழகிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து படம் பண்ணலான்னு சொன்னார். அப்போது ஒரு லைன் சொன்னார். சரி, இந்த லைன் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. சரி, அது இது படமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படம் பண்ணோம். அதுவும் நல்லா மக்கள்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அதாவது நியூ ஃபேஸ் டைரக்டர், நியூ ஃபேஸ் ப்ரொடியூசர், நியூ ஃபேஸ் ஹீரோ இவங்க மத்தியில் எல்லாமே தமிழ்நாட்டில் விசாரித்தப்போ ஓரளவு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ஐபிஎல் நல்லா வந்திருக்கு. நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். வணக்கம், நான் உங்கள் வாசல். நல்லா இருப்பீங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் நம்ம மதிப்புமிக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட கேள்விகளுக்கும் உங்களோட ரிவ்யூக்கும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி கமலா சினிமாஸ்க்கு போயிருந்தோம். ஸோ வந்து நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் ஆகிருந்தது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது போக நான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னும் எல்லா ரிவ்யூஸுமே பார்க்க முடியல. ஸோ இது முடித்த உடனே எல்லா ரிவ்யூஸுமே பார்த்துருவேன். ஸோ உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு கொடுங்க. ஸோ ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த படத்தில் திருத்திக்கிறேன். ஏன்னா இது என்னோட முதல் படம். ஸோ நன்றி. வணக்கம். ஐபிஎல் படத்தில் இணையக்கலராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து டேரக்டரோட இணைந்து வசனமும் எழுதியிருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த கார் சாங்கும் எழுதியிருக்கேன். அது வாய்ப்பு கொடுத்த நண்பர் இவருக்கும், இதில் வந்து நடித்த தம்பி இவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் மதன் கிருஷ்ணன் அவர்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லா வந்துன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு எப்பயுமே கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் சீஃப் கோ டைரக்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். என் பேர் பாலகுமார். படம் நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து கமலா சினிமாஸில் சொன்னாங்க. அதே மாதிரி ஈஜே பக்கத்தில் ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது தேட்ரு. எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ். இப்போ கூட மேலே வரும்போது ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணார். விஆர் மாலில் படம் பார்த்து தேட்டரில் நல்ல கிளாஸ் பண்ணாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை இன்னும் மக்களுக்கு இதை ரீச் பண்ணணும். அது நீங்கள் தான் நினச்சா பண்ணணும். நீங்கள் நினச்சா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணுங்கள். கேமரா சென்டர் சொல்றீங்க, எங்களுக்கு நான் ஒதுங்கி வெளியே போயிடுறேன். கேக்குதா? இப்போலாம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து போலீஸ் உங்களை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க தெளிவாக வந்து போலீஸை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ண மாதிரி இருக்கு. அதெல்லாம் பதிலடி மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாமா?
அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ள நல்ல போலீஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோமே இல்ல சொல்லிருக்கீங்க. அப்படி ஆனா இல்ல தவறான போலீஸ் தான் சொல்றேன் நான் ஜட்ஜ் பண்றேன். ஸோ மனிதனாலே ஒரு எல்லாருக்கும் நல்ல மனசும் இருக்குது, கெட்ட மனசும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அப்படி தானே. அந்த மாதிரி எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகம்னு எடுத்துக்கிட்டா கூட அப்படி தானே. ஸோ நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கோம். இது ரேஞ்சாக தான் நினச்சிக்காதீங்க. சே அப்படிலாம் இல்லை. பெரிய ஸ்க்ரீன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட எப்படின்னா ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்தது. கண்ணெலாம் கலங்கிடுச்சு. ஸோ வந்து அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். ஸோ வந்து நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பண்ண ஒரு குக்கிராமம். ஸோ சின்ன வயசில் வந்து பண்ண ஃபஸ்ட்டு தோரணைன்னு ஒரு மூவிக்கு போனோம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அதுதான் எங்கள் ஃபேமிலியோட போனது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது தேட்டரு. நாங்கள் ஃபுல்லாமே கிராமம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பண்ணால் அப்போலேருந்தே வந்து ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை வெளியே எங்கேயுமே சொல்லிக்கிட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் எங்களுக்கு கிடையாது. கிராமத்துலேருந்து வரோம், எடுத்தோட சினிமா நடிக்கிறோட எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குல்ல. ஸோ கடவுள் ஆகிய அந்த கடவுளும் நல்ல உள்ளங்களும் எங்களோட டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கண்கலங்கிட்டேன். இல்லை, அது கற்பனையாக தான் எடுத்திருக்கோம். எதுவும் தாக்கமோ எந்த அரசியல் தாக்கமோ நமக்கு கிடையாது. ஏன்னா நான் பொதுவான பர்சன் தான். அதாவது நீங்கள் எப்படி பத்திரிகையாளரோ, இப்போ நானும் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர் சேர்ந்துட்டேன், நான் விஷுவல் மீடியாவில் போயிருக்கேன், அவ்வளோதான். உங்களை நான் இப்போ ஒருத்தன் ஆகிட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஒரு விஷயம் எப்படி சொல்கிறீங்களோ, உங்களுடைய கற்பனை எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி கற்பனை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து உண்மை சம்பவங்களை வந்து நீங்கள் பத்திரிகை எழுதி அதுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர பார்க்குறீங்க. நாங்கள் எங்கள் கற்பனையில் அதை கொண்டு வர பார்க்குறோம். அதில் கொஞ்சம் ஏதாவது மக்களுக்கு அதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். இது கொடநாடு சம்பவம் மாதிரியே இருக்குது, கற்பனைன்ற மாதிரியே இல்லையே. இல்லை, நீங்கள் கொடநாடு சம்பவம் என்ன சொல்ல கொடநாடு? ஆமாம், இல்லை இப்போ எங்கே கொடநாடுன்னு வராது. இப்போ இங்கே மட்டும் தான் எடுத்துட்டீங்களா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நீ அந்த வயசை பார்த்தீங்கன்னா அந்த இப்போ சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க. சர்க்கார் படம் பார்க்கும்போது அதே வரலட்சுமி சரத்குமாரும் நடிச்சிருந்தாங்க, அதே அந்த கேரக்டர் தான் நடிச்சிருந்தாங்க. அப்போது இந்த கேள்வியெல்லாம் வரல. பட் இந்த கேள்வி வந்திருக்கு. இப்போது பீகாரில் இப்போ இதில் உத்தரப்பிரதேசில் மாயாவதி இருந்தாங்க. அவங்களும் ஒரு நேரத்தில் செல்வாக்கு அப்படி தான் இருந்தாங்க. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் அப்படியே எங்கேயா ஒரு இன்சிடென்ட் அவங்க நடந்திருக்கோம். நம்ம தமிழ்நாடு தான் அதெல்லாம் தெரியாமல் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரதான் பார்க்குறத தவிர பர்டிகுலராக இவங்க தான் அவங்க தான் அப்படி இல்லை. அதே நேரத்தில் நம்ம கொடநாட்டு பார்த்தா நம்ம அரசியல் நம்ம மேடம் எல்லாம் இருக்காங்க, ஜெயலலிதா மேடம்லாம் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய ஏஜ்னா நான் அந்த ஏஜெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, அது மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு யூத்தாக அவங்கள வந்து ஒரு 30 வயசு அப்போ தான் வளர்ந்து வராங்க அரசியலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து அதை கனெக்ஷன் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் இல்லை. இல்லை சார், வலிமையான ஒரு சிஎம் போஸ்ட்டில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி நம்ம ஜெயலலிதா அம்மா மட்டும் தான் சொல்லுவோம். அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி கூட்டு ரூமில் வச்சு அடிப்பாங்கன்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த பூசி மொழுகிற மாதிரி இல்லைங்க இதாங்க எங்கள் கருதை அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் சொல்லுங்க. கொடநாடு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், இன்ன வரையும் போயிட்டு தான் இருக்குது. அது கரெக்டு தான், நீங்க சொல்றது கரெக்டு தான். பட் இன்னும் இருக்கிற சில இதுவும் அங்கிருந்து களவாடப்பட்டு திருடப்பட்டதுன்னு தானே கேஸ் போயிட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கும் இல்ல களவாடப்பட்டு திருடப்பட்டது இருக்கலாம். ஒவ்வொரு அரசியல் தலைவரும் ஏதாவது ஒரு இடி ரெய்ட் நடக்கும்போது கூட அவங்களுடைய டாக்குமெண்ட் எங்க இருந்தாலும் அதை எடுக்க தான் செய்யறாங்க, அதை மறைக்க வைக்க தான் பாக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அந்த எடுக்கிறது, அந்த டாக்குமெண்ட் எடுக்குது. இது அதற்குள்ள சேராது, அதுக்காக சொல்ல வரேன். போலீஸ் துறையில இருந்து அந்த லைசன்ஸ் வந்து இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா, நீங்க இந்த படத்துல வந்து பைக் வந்து லாஸ்ட் ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. சோ அது பர்மிஷன் எப்படி வாங்குனீங்க? என்ன அவரு ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல ஏன்னா காரம் ஓட்டிட்டு வந்தாரு. சரியான கேள்வி கேட்டீங்க. ஆனா இது மாதிரி பிரச்சனை, அதாவது இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது டிடிஏ பாசன் ஹீரோ கிடையாது. இப்போ டிடிஏ பாசன் ஹீரோ வந்தாக்கா இதெல்லாம் பிளான் பண்ணி ஓகே இது மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு. நாங்கள் ஆல்ரெடி ஷூட்டிங்கே போயிட்டு ஹீரோ இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் டிடிஏ பாஸ் நான் நிறைய ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அந்த மெட்டீரியலாக எனக்கு கிடைக்கல. அப்புறம் தான் டிடிஏ பாஸ் கிடைக்கும்போது சரி நான் நிறைய ஹீரோ கிட்ட மூவ் பண்ணேன். அவங்களும் கதை பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க, கதை கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பட் அந்த நேரத்தில் எனக்கு ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எனக்கு இன்வால்வ் பண்ண முடியல. அப்புறம் டேட்ஸும் கிடைக்கல. அவங்களாம் வந்து 6 மாதம் கழிச்சு டேட் தரேனாங்க. அதனால் சீக்கிரம் ஷூட்டிங் போனது தான் என்னால் முடியல. அதுக்கப்புறம் டிடிஏ பாஸ் ஸ்டில் நம்பர் ஃபோட்டோ எடுத்து தான் கொடுத்தாரு. பார்த்தோம், சரி நிறைய ஸ்டில்ஸை பார்த்தோம், நிறைய வளர்ந்து வர கலைஞர்கள்லாம் பார்த்தோம். பட் இது கொடுக்கும்போது எனக்கு ஒரு கேட்சிங்காக இருந்தது. சரி ஒரு ஹீரோக்கான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்தோம். அது ஜேசிங்கெல்லாம் ஆல்ரெடியே பிளான் பண்ணுது சார்.
இது வந்ததுனால பிளான் பண்ணல. அதே நேரத்தில் இது மாதிரி சர்ச்சைகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து நிறைய டூப் போட்டு தான் எடுத்தோம். க்ளோஸ் ஷாட் மட்டும் இவர் வரா மாதிரி வச்சுட்டு மற்றபடி எல்லாமே டூப் ஷாட்டை தான் எடுத்துருக்கோம். அதனால் இதெல்லாம் தெரியும், இந்த லைசன்ஸ் கட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அவரு பேர் சொல்லுங்க. கார்லாம் ஓட்டிட்டு வந்தாரு. கார் அவர் ஓட்டுற மாட்டாரு, அவர் டிரைவர் தான் ஓட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல்லாவே அவர் டிரைவர் தான். ஏன்னா ஏன்னா அவருக்கு தெரியும் கார் ஓட்டு வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல டிரைவர் தனியாக வச்சுட்டு நான் டிரைவரோட தான் வர சொல்லியிருக்கேன். டிரைவரோட தான் நானும் அனுப்பியிருக்கேன். ஏன்னா நானும் கூட அனுப்பப்பட்டிருக்கேன். சில இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்டில் நின்றுலாம் போயிருக்கேன். அதனால் அவர் கார் இது வரையும் ஓட்டு நானும் போனதில்லை, அவரும் எங்கள் ஸ்பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததில்லை. வாசன் வந்து உங்களால் எதனால ஈர்க்கப்பட்டாரு? ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது என்ன பண்ணாரு? அப்புறம் ரொமான்ஸ் சாங்லாம் ஒன்று இருக்கும். வாசன் வந்து ஒரு லவ் பாய் சரிங்களா, ஆனால் வந்து ஆடியன்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. ஃப்ரேமில் எப்படி இருந்தார்? ஃப்ரேமில் முதல்ல அதான் ஒரு 2 நாள் கொஞ்சம் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அந்த கேமரா பேர் இருந்தது, எல்லாம் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்டெலாம் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். அப்போ டேக் நிறைய வாங்கிட்டு இருந்தார். நாள் அதிகமாகவும் டேக்கு குறைய ஆரம்பிச்சிது. அப்புறம் படம் மிடில் ஆஃப் த ஷூட் போகும்போது அவர் ஒரு நல்ல நடிகராக மாட்டார். ஒரு 2 or 3 டேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை எடுக்கிற டைமில் அவரும் எடுத்தார். பட் நம்ம இருக்கிற சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு 1 டேக்கில் போயிடுவாங்க. இவர் இப்போ தான் வளர்ந்து வரதுனால ஒரு 3 டேக் போனார். அதனால் எனக்கு அது இல்லை. அதே நேரத்தில் இவர் ஏன் ஈர்க்கப்பட்டானா, எனக்கு பார்க்கும்போது ஒரு மெட்டீரியலாக தெரிஞ்சார். அப்போது சரி ஓகே இவருக்கு ஒரு அதுக்கப்புறம் தான் இவர் எனக்கு அது முன்னாடி டிடிஏ பாசம் யாரும் எனக்கு தெரியாது. நண்பர் அந்த ஸ்டில்லு காட்டினப்பறம் தான் டிடிஏ பாசம் இவரோ அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் சர்ச்சைகள் வரும், நம்ம டிவியில் பார்க்குறோம், அதை அப்படியே நம்ம அதை மறந்துடும். பட் அதை காட்டும்போது அப்போ தான் பார்க்கும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸுக்காக நான் இந்த படத்தில் கமிட் பண்ணல. சரி இது நம்ம கமிட் பண்ணிட்டோம், இல்லைனாலும் கமிட் பண்ணியிருப்போம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த கமிட்மெண்ட் தான் டிடிஏ பசங்க உள்ள வந்தார். உங்க பேர் கருணாநிதி சார், டைரக்டர் சார். உங்க பேர் கருணாநிதி, நீங்க எந்த கட்சியை படத்துல மீன் பண்ணி சார்? இது நீங்க இதுல படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா கட்சியும் தான் இருக்கும், எல்லா கட்சியோட பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம கற்பனை உருவாக்கப்பட்டதா இது நான் இந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சிக்கு ஆதரவா நான் எதுவுமே செய்யலையே. நீங்க படம் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய சம்பவம் ஒரு கட்சியில நடந்ததாக ஒரு தகவல் இருக்குல்ல? இல்ல சார், அதுதான் கற்பனையா பண்ணிட்டேன். அது கற்பனை தான் சொல்லியிருக்கேன் நானு. உங்களுக்கு நான் இதுக்கு ஆன்சர் முதலே பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஆமா கருணாநிதிங்கிறதுக்காக நீங்க இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கொண்டு வரீங்களா? ஆனா உண்மையா அப்புறம் இன்னொரு பேர் சொல்லணும், இன்னும் கான்ட்ரவர்சியா கொண்டு வரீங்க. கருணாநிதி ராமசாமி. சரி, இன்னும் இது சர்ச்சையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கருணாநிதி வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து எனக்கு பொறுக்கும் போதே வச்சுது. நான் வந்து இடையில நான் குடிச்சி எல்லாம் வரல, ஏற்கனவே அது பேர் வச்சுட்டு அந்த பேர்ல அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்கு. சட்டமன்ற எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க சார். சார் டைரக்டர் சார், சட்டமன்ற எலெக்ஷனை நோக்கி இந்த கட்சி அதோட கூட்டணி வைக்குமா, அதோட வைக்குமா, புதுசா வேற ஒரு நடிகர் கட்சி வேற. இந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களே, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆவா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது நீங்க கேட்கறது நல்ல கேள்வியா தான் இருக்கு. ஆனா இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 1.5 years மேல ஆயிடுச்சு. அது அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்டு அபிராமி, கிஷோர் இவங்கெல்லாம் கிடைக்கும்போது இவருக்கு டிடிஏ பாசம் கிடைக்க மாட்டாரு. டிடிஏ பாசம் கிடைக்கும் போது இவங்க காம்பினேஷன் வர்றது இது தள்ளி போச்சு. இல்லைன்னா நாங்கள் மேபி போன தீபாவளியா இல்லை பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் அது. ஆக்சுவலாக அது பொங்கல் ரிலீஸ் பண்ணிருக்கணும், இல்லை லாஸ்ட் தீபாவளி ரிலீஸ் பண்ணிருக்கணும். பட் அது நெருங்கும் போது இப்போ எங்களுக்கு அதாவது நீங்கள் இந்த ஏழாவிடமான கேள்வி இப்போ கேட்குறீங்க என்னன்னா, பிகாஸ் இப்போ எலெக்ஷனுக்காக நாங்கள் பிளான் பண்ணல. இது ஆக்சுவலாக பண்ணியிருந்தாக்கா 1.5 years கேப் வந்துருக்கோம். அதனால இது பிரச்சனை வந்துருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி எலெக்ஷனுக்காக பிளான் பண்ணல. டிடிவி பாசனுக்காக இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்கிற சப்போர்ட்டா இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? அப்போ அவருக்குள்ள தடையெல்லாம் நீங்குமா? அது நீங்க தான் சார் அதை எடுத்து சொல்லணும். அது அவரே அட்வைஸ் பண்றாரு, பைக்கை வேகம் ஓட்டிட்டு போவாதீங்க. இப்போ அவரு இப்போ முன்னாடி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துருந்தாரு. அப்போ அவருடைய ஹேபிட் அந்த ட்ரெயின் அது பைக் ஓட்டணும், ஃபாஸ்ட்டாக ஓட்டணும். இப்போ ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு நடிகனாக வந்துட்டாரு. நடிகனாக வரும்போது சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக மாறாரு. அப்போ சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து போங்க, பொறுமையாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க அப்படி சொல்கிறதுல ஒரு இடத்துக்கு வந்துருக்காருன்னா நீங்கள் பத்திரிகை எல்லாரும் பாராட்டணும். அவர் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும். வாசன் கொஞ்சம் நீங்கள் வாங்கல, நீங்கள் பேசுங்க.
சார் படத்துல போலீஸ் கொஞ்சம் நெகட்டிவா காமிச்சாங்க. ஒரு போலீஸ் நல்ல போலீஸா மத்த எல்லா போலீஸும் கொஞ்சம் நெகட்டிவா காமிக்கிறாங்க, நிறைய சித்திரவதை பண்ணாங்க, லாக்அப் அப்படின்னு இருக்கு. ஆனா போலீஸ் தானே சார் ஒரு மாநிலத்துக்கு முக்கியம். இல்லைன்னா ரொம்ப சட்டம் ஒழுங்கு இதா இருக்காரு. சார் உங்க அப்பா கூட போலீஸ் தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவும் போலீஸ் தான். நானுமே போலீஸ் ஆகணுன்ற கனவோடு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையிலேருந்து முடிவுமா இருந்தது. அப்படி தான் வந்து பார்த்தா சோஷியல் மீடியாக்குள்ளேயே வந்தது. போலீஸை ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறாக காட்டியிருக்கீங்க, நல்ல போலீஸ் இருக்கும்னு காட்டியிருக்கோம், பட் ஏன் இப்படி காட்டியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஏன்னா இப்படி காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ நான் கதை எழுதி அந்த லேடி போலீஸ் கூட நல்லவங்க ஒன்று காமிச்சிருக்காங்க. இல்ல, அப்படி இல்ல. இப்போ எதுக்காகன்னா அதுல வந்து நீங்க ஒரே போலீஸ் செய்றீங்க, அந்த லேடி போலீஸும் நல்ல போலீஸ் தான். இப்போ எல்லா போலீஸும் நல்ல போலீஸ் தான், யாரும் வந்து கெட்ட போலீஸ் கிடையாது, நல்ல போலீஸ் அப்படிங்கிறதா கிடையாது. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவருக்கு இன்னி வரையும் நண்பர்களாக தான் இருக்க எல்லா மக்களும், எல்லா போலீஸும். ஆனா ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும் அவங்களுக்கு. அந்த ப்ரெஷர் வரும்போது அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, சரி இந்த விஷயம் செஞ்சா நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா அதில் சில பேர் வந்து என்னால் செய்ய முடியாது, இந்த நீங்கள் என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, அதிகார பலத்தில் எனக்கு கொடுத்தாலும் சரி, சில பேர் விலகி போயிருக்காங்க. சில பேர் சூழ்நிலையால் மாட்டிக்கிட்டு சில இது அது தவறாக போயிடுது. அதனால போலீஸ் மேலே சில இடத்துல கெட்ட பேர் வருது. ஆனால் போலீஸ் லாஸ்ட் சீன்ல முடிஞ்சவங்களுக்கு அப்புறம் லாக்அப் எடுத்துறாங்க காமிக்கிறீங்க. அஜித் குமார் காமிக்கிறீங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மையாலுமே காவல்துறை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சித்தரிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, அதாவது இந்தியா ஃபுல்லாக இது நடக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பரிதாபப்பட்ட ஒரு இளைஞன் தான் அதில் பாதிக்கப்படுறான். ஏன் பாதிக்கப்படுறான், எதுக்கு பாதிக்கப்படுறான்னு தெரியல. அதை நம்ம இந்தியா ஃபுல்லா நடக்குது. ஓகே சார், நீங்க நாடு ஃபுல்லா தமிழ்நாட்டுல நடந்த விஷயம் தான். இல்ல இந்தியால சார் நீங்க அதை பார்த்துக்கணும். கார்டு பார்த்துட்டு எந்த இதுல வந்திருக்கு, நாக்பூர்ல வந்திருக்கு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ வந்து அது நடந்தது நீங்க தமிழ்நாடு சம்பவத்தோட ஈஸியா கம்பேர் பண்ணி அதை பேச ஆரம்பிங்க. சார் ஒரு யூத் வராரு, ஓப்பனிங் வந்து ஒரு கானா சாங்கும் இன்ட்ரோடக்ஷன் வேற மாதிரி கேட்பாங்க. அட்வைஸ் பண்றாமே இருக்கிறீங்க, அவரும் அதை கேட்கலையா? அவர் ஏதாவது புத்து சாங் ஏதாவது வைங்கன்னு கேட்கவே இல்லையா? இல்ல நான் கதைக்கு இது எந்த ஹீரோ தான் நான் அப்படிதான் பண்ணிருப்பேன். எந்த ஹீரோ இருந்தாலும் இது மாதிரி ஒரு அதாவது ஒரு கருத்து சொல்லணும், மக்களுக்கு ஒரு நல்லது சொல்லணும். அதாவது பத்திரிகையிலே நீங்கள் நிறைய எழுதி தான் இருக்கீங்க, ஹெல்மெட் போடக்கூடாது, ஹெல்மெட் போடணும், சேஃபாக ஓட்டணும்னு சொல்கிறீங்க, கேட்குறாங்களா? ஆனால் இது விஷுவல் மீடியாவில் இருக்கும்போது சொன்னாங்க கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. நான் சமூக அக்கறையின் மாதிரில நான் இதை எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்களும் டிடிஎஃப் வாசனும் அதிகம் நல்ல போலீஸை சந்திச்சீங்களா, கெட்ட போலீஸை சந்திச்சீங்களா? அவரும் பதில் சொல்லுவாங்க. நான் போலீஸே சந்திக்கல, ஏன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கேஸ் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. எங்கேயாவது டிராஃபிக்கில் போகும்போது கேட்பாங்க, நம்ம லைசன்ஸ் காட்டுவோம், அவ்வளோதான். கொஞ்சம் போலீஸ் எனக்கும் ஃபியர் இருக்க தான் செய்யும். நம்ம அது தப்பு பண்ணாதனால கொஞ்சம் போயிடும். ஏதாவது ஒரு லைசன்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க எல்லா டீடைல்ஸும் கொடுப்போம். ஏதாவது மிஸ் ஆயிருமோ அப்படின்னு பார்ப்போம். மிஸ் ஆனா ஓகே நம்ம போயிடுவோம். சரி, போலீஸ் கூட தொடர்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே, ஆனா போலீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து சொல்லிருக்கீங்க. அது யார் சொன்னா? ஒருவேளை வந்து வாசன் ஏதாவது சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு? இல்ல இப்படிலாம் எடுக்கலாம் கரெக்டா இருக்கும், இதெல்லாம் டாக்டர் பண்ணுவாங்கன்னு. டெய்லி நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிவி பார்க்குறேன், நியூஸ் பேப்பரை படிக்கிறேன். சில பேர் அதை கடந்து போயிடுறாங்க, நான் கடந்து போகிறேன். அப்போது நம்ம போலீஸ் டார்ச்சரை அனுப்பிச்சாதான் இந்த போலீஸ் டார்ச்சரை வைக்க முடியுமான்றதுலாம் கிடையாது. அது வந்து மேபி பார்த்தீங்கன்னா சினிமா போட்ட டைரக்டர்ஸுக்கெல்லாம் அப்போது எல்லா டைரக்டருக்கும் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பாரியா சாரோடு எடுக்கிறாரு 16வது வயதில், அவர் அது மாதிரி இதெல்லாம் போயிட்டு லவ் பண்ணாரா அப்படிலாம் கிடையாது. பட் அதான் வாசனை வந்து அட்வைஸ் பண்ணாரான்னு கேட்டோம், வேற ஒன்றும் கேட்கல. உங்களுக்கு தெரியாதுன்றீங்க, வாசனை அட்வைஸ் பண்ணாரா? ஸ்கிரிப்ட் பண்ணும்போது வாசனை இல்லை, இந்த இடத்துல வாசனை இது ஷூட்டிங் 10 நாள் ஷூட்டிங் போயிட்டோம், அதுக்கப்புறம் தான் வாசனையா உள்ள வராரு. அதுக்கு அவருக்காக எந்த டயலாகும் மாத்திரம், அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரிப்டோட பிளான் பண்ணி வச்சுட்டோம். அப்போ அவருக்காக நாங்கள் எதுவும் நீங்க பேசுங்க. நான் வந்து போலீஸை சந்திச்சதை விட மீடியாவை சந்திச்சது தான் அதிகம். ஸோ வந்து நம்ம அட்வைஸ்லாம் பண்ண முடியாதுங்க. ஸோ வந்து டேரக்டர் சாரோட விஷன், ஸோ வந்து டேரக்டர் சாரோட விஷன் என்னவோ அது கூட ட்ராவல் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஆக்டர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். சார் உங்களுக்கு ரசிகர் கூட்டம் அதிகம், அந்த பைக் ரேஸ் வச்சு தான் மோகம் அதிகம். டேரக்டர் பொசிஷன் பார்த்தா எந்த இதுலேயும் இல்லைப்பா, அவர் வந்தார் போனார், நாங்கள் வேற ஆளை வச்சு பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்கள் ரசிகர்லாம் கேட்க மாட்டாங்களா, அண்ணா நீ ஓட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா கடைசி சீனே மங்காத்தாமா தான் நீங்கள் ஓட்டிட்டு வந்தீங்க. அண்ணன் அதாவது ரேஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம்னு சொல்லி நீங்கள் தான் கிளப்பி விட்டது. ஆக்சுவலி ஐ ரைடர். ஸோ வந்து இல்லைண்ணே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வந்து பைக் ஓட்டவே கூடாதுன்னு சொல்லி கிடையாது. பைக் வந்து பண்ண பப்ளிக் ரோட்டில் நீங்கள்லாம் ஓட்டும் போது தான் நான் ஓட்டக்கூடாது, ஏன்னா அதுதான் அது பண்ண லைசன்ஸ் வேலிடிட்டி வேணும். ஸோ யார் வேணால் வந்து பண்ணால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டலாம், அண்ட் வந்து எல்ஓசி ரோட்ஸில் ஓட்டலாம், பெர்மிஷன்ஸ் ரோட்ஸில் ஓட்டலாம்.
ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டலாம், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால நல்லபடியாக பண்ணியிருக்கோம், மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நடிச்ச படம் முதல்ல வந்துச்சு, இன்னொரு சொல்லுங்க. நடிச்ச படம் முதல்ல வந்துச்சு. சரிங்கண்ணே, முதல்ல நடிச்ச மஞ்சள் தேவன் படம் எப்போ வரும்? இதுதானே நம்மளோட முதல் படம். அவரே நடிக்கிறாரு, நல்லா இருக்கட்டும் மனுஷன். சார் ரேஸ் விஷயத்துல நீங்களே மாதிரி அஜித் சாரும் ரேஸ் இதில் இருக்காரு. ஏன்னா இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கடைசியில் உண்மையாகவே வந்து பண்ண நிறைய வாங்கிட்டீங்க. ஓகே, ஸோ வந்து ரேசிங் அகாடமியில் சேர்ந்து ஸோ லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 முடிச்சு அடுத்தது FMSC லைசன்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது மலேசியாவுக்கு கிளம்புறேன். அஜித் சார் ஏதாவது பேசுவீங்களா? 2 பேருமே சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைச்சா எப்படின்னு அண்ணன் பார்க்காம எப்படின்னு இருக்க முடியும்? எங்கள் 2 அண்ணனையும் பார்ப்போம். அவரு இப்போ நிறைய டென்னிஸ்ல வந்து விருதுலாம் இருக்காரு. அதை பற்றி ஐயோ, ஜென்டில்மேன் அவார்ட் தானே சொல்றீங்க? அவர் வாங்குவாருங்க, அவர் ஜென்டில்மேன். தம்பி, உங்களுக்கு கிஷோர் சாரை காப்பாத்துறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண திலீபன் சாரை காப்பாற்ற விட்டீங்களா? அண்ணா அது ஏன்னு சொல்லி எங்களோட டைரக்டர் சார் வந்து சொல்லுவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் கற்பனை. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து படத்துல வந்து பார்த்தா நடிச்ச ஆர்டிஸ்ட் தான். எங்க அண்ணன் அவர் அப்புறம் சொல்லட்டும். படம் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க ஒரிஜினல் கதாநாயகி எங்கேயுமே காட்டவே மாட்டீங்க. ஆனா தப்பான ஃபேக்கா போட்டோ போடுறாங்களே, அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டீங்க. அதையே ஆமா, அதேதான் திடீர்னு ஒரு பிரச்சனை நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க அதுல ஒரிஜினல் போட்டதுனால என்னுடைய தலைவியா இருக்கு. இல்ல, அது வந்து நம்ம நார்மல் மேரேஜ் பண்ணலன்னா கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் மேரேஜ் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது என் அண்ணனுங்க இத்தனை பேர் இருக்கீங்க. ஸோ நல்ல போலீஸை சந்திச்சது அதிகமாக, கெட்ட போலீஸை சந்திச்சது அதிகமாக கேட்டீங்க. நான் 2 பேரையும் சந்திச்சதை விட உங்களுக்கு சந்திச்சது தான் அதிகம் சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான கல்யாணம் பண்ணும்போது நீங்க எப்படி எப்படிலாம் போடுவீங்க? அதனால உங்ககிட்ட இருந்து என் குடும்பத்தை அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜனவரி பிளான் பண்ணிருக்கேன். ஜனவரி வந்து பண்ண ரிவ்யூ பண்றேன். பாடல் காட்சி பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க? பாடல் காட்சி கொஞ்சம் நெருக்கமான காட்சி இருக்கு. அது எனக்கு கெமிஸ்ட்ரி பத்தலன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப நியூ பிகினரா வரும். ஸோ ஆக்டிங்ல இது ஒரு பார்ட். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி ரொமான்ஸுங்கிறது ஒரு பார்ட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்ல என்னை பத்தி. என்ன படம் கமிட் பண்ணி வச்சிருக்கீங்க? எது நெக்ஸ்ட் வரும்? எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன். எல்லாம் கமிட் ஆன உடனே சீக்கிரமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் தரேன். டைரக்டர் மேல உங்களுக்கு வருத்தம் இருக்கா? எந்த டைரக்டர் மேல? சார் மேல எனக்கு 1% வருத்தம் இல்லை. ஏன் கேட்குறேன்னா, ஹீரோயினோட உங்களுக்கு காம்பினேஷனை விட கிஷோரோட தான் அதிகம். அந்த வருத்தம் இருந்ததான்னு தான் கேட்குறேன். இல்லைண்ணே, அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கிஷோர் சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு சீரியஸாக கொடுத்து வச்சிருக்கணும். சார் வந்து பண்ண ரோல் பண்ணி ஆக்ஷன் சொன்ன உடனே சார் பாட்டுக்கு வந்து பண்ண நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவார். நான் இருந்துட்டு ஐயோ என்னடா இது ரோல் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, இன்னும் நார்மலாக பேசிட்டு இருக்காருன்னு சார் அப்படின்றவர். ஆனால் அவர் ஆல்ரெடி கொடுத்துருக்க டைலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர் கிட்ட என்ன அவ்வளோ நேரம் நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ கற்றுக்க வச்சிருக்காங்க. அதுக்கு சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். அது எப்படி நான் கோவப்படுவேன்? ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் கட்சி ஒரு ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, உங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகம், ஏதாவது பிளான் ஏதாவது இருக்கா? என்ன புரியல. ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தாவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப 5 வருஷத்துக்கு மேல ரொம்ப ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயினே இருக்கு. ஏதாவது பிளான் இருக்கா? ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் கட்சி ஆரம்பிப்பாங்க. இல்லை, நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே போதும் எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து பண்ண ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு க்ரௌடுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் வந்து பண்ண நல்லது பண்ணணும்னு எவ்வளோ பேர் தோல்வி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஆசைகள் இல்லை. நம்மளோட ட்ரீம்ஸ் டோட்டலாக வேற. ஸோ எல்லாம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்வோம். ஆனால் இந்த மாதிரியான போகாமல் நம்ம வேற மாதிரி செய்வோம். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ IPL இந்தியன் பீரியட்லாம் 28ஆம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. மறக்காம எல்லாரும் ஷோவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ கொடுங்க. ஸோ எந்த குறைகள் இருந்தாலுமே சொல்லுங்க, அப்பதான் எங்களால திருத்திக்க முடியும். கண்டிப்பாக அடுத்த படத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற பேர் வாங்குவோம். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். புதுமுக இயக்குனர், எனக்கு தேவையானது உங்கள் மூலியமாக தான் உதவி கிடைக்கணும். எல்லாம் கொஞ்சம் இந்த படத்தை எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோ கொஞ்சம் கொடுங்க, வேற லெவலில் கொடுங்க. உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கீங்களா? அதனால எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. நாளையிலேருந்து இப்போ உங்கள் பேப்பரில் உங்கள் சப்போர்ட் எதிர்பார்ப்பேன், ஊடகத்தில் எதிர்பார்ப்பேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறேன்.